ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபாலய தலைவனாகிய யாவீரினுடைய மகளை மரணத்திற்கு அப்புறம் உயிரோடு எழுப்பிய பிறகு இந்த சம்பவம் நிகழ்கிறது. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இங்கே என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, 2 கண் தெரியாத குருடர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு பின் சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் கூட கண் பார்வையற்றவர்கள் அவங்க நடப்பது சிரமமாக இருக்கிறது. ஒரு இடத்திற்கு போய் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் போய் சேருவதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ரெண்டு பார்வையற்ற அந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க எங்கன்னு கேட்டு அவரை போய் சென்று அடைந்திருக்கணும்னா அவர்களுடைய வாஞ்சையும் அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய நம்பிக்கையும் தெரிகிறது. அதே போல் அவரை தாவீதின் குமாரனே அப்படின்னு என்று அழைப்பது மூலம் அவர்தான் மேசையா என்று அறிக்கையிடுகிறார். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதாவது நான் உங்களை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். இது விசுவாசத்தின் உடைய ஒரு பொருள், அதாவது ஒரு டெஃபனிஷனாக இருக்கிறது. இங்கே எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து கேட்ட அதே கேள்வி அங்கே அதனுடைய பொருள் என்னவென்றால், நமக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன? தேவனால் நமக்கு தர வல்லமை உண்டு. தேவனிடத்தில் நாம் கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை தான் இங்கே அவங்க அறிக்கையிடுறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட கேட்குறாரு. அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அவர்கள் பார்வை அடைகிறார்கள். இந்த பார்வையை பெற்று தந்தது விசுவாசம். ஆண்டவராய் இருக்க இயேசு கிறிஸ்துவோ கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.